ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, கேரட் எல்லாம் போட்டு ஒரு குருமா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணம் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் முதல்ல போட்டேன். வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை ஒரு 4 இனுக்கு அதில் போட்டுட்டு பட்டை லவங்க பவுடர் ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வணக்கினேன். வணக்கிட்டு தக்காளி 2 தக்காளி எடுத்து நைஸாக அப்படியே சன்னமாக கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு இந்த காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, கேரட் இது எல்லாத்தையும் ஒரு தண்ணியில் ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன். கொதிக்க வச்சுட்டு எனக்கு காலிஃப்ளவர் ஸ்மெல்லாம் போகணும் இல்லைங்களா, இப்போ ஏதாவது பூச்சி இருந்தால் அது போட்டுட்டு அதை வடிகட்டி வச்சுருந்தேன். அதை எடுத்து போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு தனியாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அது தட்டம் போட்டு மூடி வச்சிட்டேன். ஏன்னா இது பாதி வெந்திருக்கும், ஏன்னா நான் இதில் போட்டதில்லை. அப்புறம் தேங்காய் எடுத்துக்கிட்டு கெசகசா 2 ஸ்பூன் போட்டுட்டு கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அதை கழுவி நல்லா அதை எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தேன், அதையும் அதில் போட்டுட்டேன். பேஸ்ட்டாகவே வச்சுருந்தேன் தனியாக, அதை எடுத்து போட்டு இதை நல்லா நைஸாக மையாக அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு மிக்சியில் அதை அரைச்சதை பாருங்கள், சாந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை போட்டேன். அதுக்குள்ளே அந்த இதெல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு குருமா நல்லா கலராக வந்துடுச்சு பாருங்கள். தேங்க்யூ.